students, welcome to computer class. Now we are discuss about the lesson is operating system, lesson 4, theoretical concept of OS. Okay, in last class what we have to see is what is the introductions of software. Software you have to see. Okay, software, what is software? Software is a set of instructions. Okay, the instructions we can perform to a specific task or specific work we have to be. These instructions follow means we have to do some work. Okay, these are called as the software. இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி நம்ம ஒரு ஒர்க்கை பண்ணி முடிக்கிறது தான் சாஃப்ட்வேர். ஓகேவா, இது வந்து பேசிக்கலி ஹார்ட்வேர் வந்து டு ஜென்ரேட். ஹார்ட்வேர் வந்து எதுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்க? டு ஜென்ரேட்டர் கரெக்டான டிசைர்டு அவுட்புட்டை கொடுக்கறதுக்காண்டி ஹார்ட்வேர் யூஸ் பண்ணுறோம். அடுத்து நெக்ஸ்ட் இதில் டைப்ஸ் என்னென்னு பார்த்தோம். 2 டைப்ஸ் இருந்துச்சு. ஒன்று அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், இன்னொன்று சிஸ்டம் சாஃப்ட்வேர். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்றது என்ன? ஒரு செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ். அந்த ப்ரோக்ராம்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம கொடுத்துருக்க ஒர்க்கை நம்ம பெர்ஃபார்ம் பண்ணலாம். தட் இஸ் கால்ட் அஸ் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். இதில் வந்து என்ன எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா எம்எஸ் டாஸ்னு என்னது? வேர்ட் டாக்குமெண்ட். நம்ம வேர்டில் எல்லாருமே மோஸ்ட்லி நம்ம மைக்ரோசாஃப்ட் வேர்டில் வந்து ஓப்பன் பண்ணி நம்ம டைப் பண்ணியிருப்போம். ஓகேவா, எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் டெஸ்ட்டோ பேசேஜஸோ பேராகிராஃபோ எது வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? டைப் பண்ணிக்கலாம். அது வந்து இப்போ வேர்டுன்றது என்னது? ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். அதே மாதிரி விஎல்சி மீடியா பிளேயர் அப்படின்றது என்ன அப்படின்னா, தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த மீடியா பிளேயர். ஆடியோ வீடியோ ஃபைல்ஸோடு நம்ம என்ன பண்ணலாம்? மூவிஸ் மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அப்போ விஎல்சி மீடியா பிளேயர் ஆல்சோ ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஓகேவா, இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க? செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் செட் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரோக்ராம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒர்க்கு யூசர் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஒர்க்கை அது பெர்ஃபார்ம் பண்ணும். அதுதான் வந்து என்னது? அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். அப்போ சிஸ்டம் சாஃப்ட்வேர்னா என்னது? சிஸ்டம் சாஃப்ட்வேர் இஸ் தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் எ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். அதுவும் ஒன் ஆஃப் த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ரன் வித் த ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ். ஓகேவா, ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸை ஒர்க் பண்ண வைக்கக்கூடிய ஒர்க்கை தான் யார் பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர். வாட் ஆர் கால்டு ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ்? ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ் என்னென்ன? கீபோர்ட், மவுஸ், அதுக்கப்புறம் பிரிண்டர், ஹார்ட் டிஸ்க், டிரைவு, இது எல்லாமே சேர்றது தான் என்னது? ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ். அப்போ அந்த ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸை பெர்ஃபார்ம் பண்ண வைக்கக்கூடிய ஒர்க் தான் யார் பார்க்குறாங்கன்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஓகேவா, அந்த சிஸ்டம் சாஃப்ட்வேருக்கு எக்ஸாம்பிள் தான் என்ன சொல்கிறாங்க? நம்மளோட ஓஎஸ்னால் என்னது? ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகேவா, இதில் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஓஎஸ் போட்டிருக்கலாம். விண்டோஸ் போட்டிருக்கலாம், லினக்ஸ் போட்டிருக்கலாம், டாஸ் போட்டிருக்கலாம், என்னது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோடக்ஷன் டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இட்ஸ் அன் இன்டராக்ட் பிட்வீன் த யூசர் அண்ட் த கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டருக்கும் யூசருக்கும் நடுவில் ஒரு பிரிட்ஜ், ஒரு இன்டர்ஃபேஸஸ், ஒரு இன்டர்மீடியேட் மாதிரி ஹெல்ப் பண்ணுறது தான் யார் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட ஓஎஸ். ஓகேவா, இந்த ஓஎஸோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கண்ட்ரோல் பண்ணும். எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது? இன்புட் டிவைஸஸை கண்ட்ரோல் பண்ணுது. அவுட்புட் டிவைஸ், பெரிஃபரல் டிவைஸஸ்னால் என்னென்ன வரும்? இன்புட் அவுட்புட்னால் நம்மளுக்கே தெரியும். கீபோர்ட், மவுஸு, அதுக்கப்புறம் அவுட்புட்னா மானிட்டர், பிரிண்டர், இதெல்லாம் தான் இன்புட் அவுட்புட். அதை தவிர பெரிஃபரல் டிவைஸஸ்னால் என்னது? டிஸ்க் டிரைவ், ஹார்ட் டிஸ்க். ஓகேவா, அதே மாதிரி பிரிண்டர். அதை தவிர வேறு எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ், வேறு என்ன யூஎஸ்பி கேபிள் போடுறியோ இல்லை வேறு என்னென்ன போர்ட் வச்சு நீங்கள் ஹெட்ஃபோன் இதெல்லாம் கனெக்ட் பண்ணுறது, தட் இஸ் கால்ட் அஸ் எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ். The functions of the operating system. அந்த ஒர்க் என்ன? ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபைலை மேனேஜ் பண்ணும். நம்ம கொடுக்குற டேட்டாஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபைல்ஸை போய் அரேஞ்ச் பண்ணுறது, ஸ்டோர் பண்ணுறது, அந்த ப்ராசஸ் பண்ணுது. ஆஸ் வெல் அஸ் மெமரி மேனேஜ் பண்ணும். மெமரி என்னது? எந்த அளவுக்கு நம்ம மெமரி யூஸ் பண்ணுறோம், அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும், அந்த ப்ராசஸ் பண்ணும். ஆஸ் வெல் அஸ் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டு, நம்ம கொடுக்குற டேட்டாஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஒர்க்கை பண்ண வைக்குது. ஓகேவா, தட் இஸ் கால்ட் அஸ் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். டிவைஸ் மேனேஜ்மெண்ட். ஓகேவா, எந்தெந்த இப்போ பிரிண்டரோ மவுஸோ இப்போ என்ன நம்ம கிளிக் பண்ணுறோமோ அதுக்கேற்ற ஆக்ஷன்ஸை அது பெர்ஃபார்ம் பண்ண வைக்கணும். இந்த மாதிரி எல்லா ஒர்க்கை வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ண வைக்க வேண்டிய ஒர்க் யாரோடதுன்னா ஓஎஸோட ஒர்க்கு. வித்தவுட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லாமல் நம்ம கம்ப்யூட்டர் வந்து எஃபெக்டிவாக, அதாவது ஒரு நல்ல ஒரு பாத்தில் நல்ல ஒரு கரெக்டான வேல நம்மளால் என்ன பண்ண முடியாது? மேனேஜ் பண்ணி கொண்டு வர கஷ்டம், டிஃபிகல்ட். ஓகேவா, இதில் வந்து நம்ம என்ன பண்ணாங்க? இந்த கம்ப்யூட்டர் வந்து ஸ்விட்ச் ஆஃப் ஆன் கூட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து மெமரியில் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிட்டே இருக்கும்? லோட் ஆகிட்டே இருக்கும். அது பாட்டுக்கு ரன் ஆகிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் கரெக்டாக செட்டில் ஆகிருக்கா, அந்த ப்ராசஸ்லாம் கரெக்டாக முடிஞ்சிருக்கா, அதெல்லாம் ஒரு தடவை செக் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் அது என்ன ஆகும்? ஆஃப் ஆகும். ஓகேவா, சம் ஆஃப் த பாப்புலர் ஓஎஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, விண்டோஸ், லினக்ஸ் அண்ட் யூனிக்ஸ். இதெல்லாம் வந்து என்னது? மோஸ்ட் ஆஃப் தி பாப்புலர் ஓஎஸ். மோஸ்ட் ஆஃப் த சிஸ்டம் நம்ம வீட்டிலே நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கலாம்? விண்டோஸ், லினக்ஸ் இல்லாட்டி யூனிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கலாம்.
யூனிக்ஸும் லினக்ஸும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுமே வந்து டாஸ் கமாண்ட். விண்டோஸ் வந்து இது டாஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ஆஸ் வெல் அஸ் ஜியூஐயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மொபைல் டிவைசஸ். அதே மாதிரி மொபைல் ஓஎஸும் இருக்குது. மொபைல் ஓஎஸில் நம்ம சாம்சங் இந்த மாதிரி எல்ஜி இது சாம்சங் மற்ற இது கம்பெனிஸ்லாம் மோஸ்ட்லி என்ன யூஸ் பண்ணுறாங்க, ஆண்ட்ராய்டு மொபைல். இன்னும் ஆப்பிள் கம்பெனி மட்டும் என்ன ஓஎஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னா ஐஓஎஸ்ன்ற ஓஎஸ் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து என்ன பண்ணணும், சிஸ்டம் சாஃப்ட்வேர் என்ன, நம்ம சிஸ்டமில் யூஸ் பண்ணுற ப்ரோக்ராம்ஸ் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ்லாம் போட்டிருக்கோமோ, ஜாவா, யூனிக்ஸு, லினக்ஸு, ஜாவா, இது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், அதுக்கப்புறமேட்டு என்னது இது வேறு பிஹெச்பி, .NET, இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேரை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒர்க்கு ஓஎஸ் பார்க்குது. ஆஸ் வெல் அஸ் ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ்னால் ஃபிசிக்கல் பார்ட்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர் எல்லாமே ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ், அது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுது. ஆஸ் வெல் அஸ் யூசருக்கு தேவையான டீட்டெயில்ஸ், இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுக்குது. இது எல்லாமே யார் பார்க்குறாங்க, ஓஎஸ் பார்க்குது. அதே மாதிரி யூசர்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட யூசர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, த மெயின் யூசர்ஸ் டு என்ஷூர் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பாக கம்ப்யூட்டருக்கு தேவையானதை எடுத்துகிட்டு அதே மாதிரி ஆஸ் வெல் அஸ் அதுக்கேற்ற யூசருக்கு தேவையான விஷயத்தை கம்ப்யூட்டர் மூலமாக ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆஸ் வெல் அஸ் ஈஸி இன்டராக்ஷன்ஸு, யூசருக்கும் கம்ப்யூட்டருக்கும் நடுவில் ஈஸியாக நம்ம ஒரு டீட்டெயில் கேட்டோடனே அந்த இன்ஃபர்மேஷன் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டான இன்ஃபர்மேஷனை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஓஎஸ் ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி ஸ்டார்டிங் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்லி பவர் வந்து என்ன பண்ணுறாங்க, அது ஒவ்வொன்றா கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லி பூட்டிங் ப்ராசஸை செக் பண்ணுது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பை கண்ட்ரோலிங் இன்புட் டிவைசஸ், அவுட்புட் டிவைசஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணும், ஓவராலாக கண்ட்ரோல் பண்ணுது. அப்புறம் யூட்டிலைசேஷன், மெயின் மெமரி அப்படின்றது நம்மளுக்கு ரேம் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்லேருந்தே பார்த்துட்டே இருந்தோம். அப்போ மெயின் மெமரி அப்படின்னா அது என்ன பண்ணும், டெம்பரவரியாக டேட்டாவை ஸ்டோர் பண்ணும். அப்போ அந்த டெம்பரவரியாக வர டேட்டாஸில் எங்கெங்கே ஸ்டோர் பண்ணணும், அதுக்குன்னு சம் அலோகேட்டட் ஸ்பேசஸ் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் அதை அலோகேஷன் பண்ணி முடித்தோடனே அது என்ன பண்ணும், டீஅலோகேஷன் என்னது, தேவையில்லாததெல்லாம் என்ன பண்ணும், ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஒர்க்கையும் மேனேஜ் பண்ணுது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு லாஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ரொவைடிங் செக்யூரிட்டி டு த யூசர் ப்ரோக்ராம். அப்போ யூசர் ப்ரோக்ராம் நம்ம ப்ரோக்ராம்ஸ்க்கு யூசர் க்ரியேட் பண்ணி டெவலப் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருக்க ப்ரோக்ராம்ஸ்க்கு அது என்ன பண்ணுது, செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணுது. இதெல்லாம் தான் என்ன பண்ணுறாங்க, ஓஎஸோட யூசர்ஸ். அடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதுலேயே தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எதை வச்சு இது ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ராசஸிங் கேப்பபிலிட்டிஸ், அது எப்படி ப்ராசஸ் பண்ணுது, அந்த எந்த மாதிரி ஒர்க்கை எப்படி அது ப்ராசஸ் பண்ணுது, இந்த கேட்டகரியை பேஸ் பண்ணி தே ஆர் டிவைடட் இன்டு 2 டைப்ஸ். ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் அன் மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னா என்ன பண்ணும், அட் அ டைம் அதால் ஒரு யூசர் மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும். தட் இஸ் கால்ட் அஸ் த சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது மோஸ்ட்லி டாஸ் கமாண்டில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஒன்லி நம்ம என்ன பண்ண முடியும், டைப் பண்ணுறது, இல்லை க்ரியேட் பண்ணுறது, இல்லை சேவ் பண்ணுறது, ஏதோ ஒரு ஒர்க்கை தான் அட் அ டைம் நம்ம பண்ண முடியும். தட் இஸ் கால்ட் அஸ் அ சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அப்போ மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா, மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கேன் பி யூஸ்ட் இன் கம்ப்யூட்டர், லேப்டாப்ஸ் எல்லா இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து என்ன பண்ணும், டேட்டா அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கும், அக்செப்ட் பண்ணிக்கும். அட் அ டைம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், மல்டி யூசர்ஸ் வந்து அட் த சேம் டைம் நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் வி கேன் கம்யூனிகேட் வித் ஈச் அதர். எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஒரு சிஸ்டம் எடுத்துட்டோன்னா அந்த சிஸ்டமில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம சேட் பண்ணிக்கிட்டே நம்ம என்ன பண்ணிக்கலாம், சாங் கேட்டுக்கிட்டே நம்ம என்ன பண்ணிக்கலாம், அடுத்து வேறு ஏதாச்சும் இது பிக்சர்ஸ் ஒரு டைப் பண்ணுறது, இந்த மாதிரி அட் அ டைம் 2 or 3 ஒர்க்ஸை நம்ம என்ன பண்ணுறது பண்ணிக்கலாம். தட் இஸ் கால்ட் அஸ் த மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நவடேஸ் வந்து மெனி கம்ப்யூட்டர், மெனி லேப்டாப்ஸ் வி கேன் யூஸ் அஸ் தி மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதுக்கு என்னென்ன ஓஎஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸ், லினக்ஸ், யூனிக்ஸ், இது மூணுமே என்ன பண்ணும், மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு அக்செப்ட் பண்ணிக்கும். அதனால தான் மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணுறோம், டாஸ் கமாண்டை விட்டுட்டு லினக்ஸு, யூனிக்ஸ்க்கு அப்படின்றத நம்ம வந்துட்டோம். ஓகேவா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், இந்த கிளாஸஸில் நவ் வி ஆர் டிஸ்கஸ் அபவுட் த டாபிக் இஸ் கீ ஃபியூச்சர்ஸ் ஆஃப் தி ஆப்ரேட்டிங் சிஸ்டம்.
இது வரைக்கும் நம்ம லாஸ்ட் கிளாஸஸில் போன கிளாஸ் வரைக்கும் பார்த்துட்டோம். இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இதில் வந்து 3 கான்செப்டை மட்டும்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். டோட்டல் 6 கான்செப்ட் இருக்குது. இந்த 6 கான்செப்டில் இப்போ நம்ம 3 கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங். இதில் வர பாயிண்ட்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி வச்சுக்கோ. அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே யூசர் இன்டர்ஃபேஸஸ்ஸு, அதுக்கப்புறம் மெமரி மேனேஜ்மெண்ட், ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிலாம் கேட்கும்போது அந்த பாயிண்ட்ஸ் வரைக்குமாச்சும் நீ எழுதியிருக்கணும். டெஃபினட்டாக இட் ஷுட் பி ஆஸ்க் வித் த 2 மார்க், 5 மார்க் ஆர் 3 மார்க் எதுலையாச்சும் இதை கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேம்மா? கோ டு த கிளாஸஸ். ஃபஸ்ட்டு டாபிக் இஸ் யூசர் இன்டர்ஃபேஸ், கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அப்போ என்னென்னலாம் வருது? யூசர் இன்டர்ஃபேஸஸ் வருது, ஆஸ் வெல் அஸ் யூசர் இன்டர்ஃபேஸஸ் வருது, யூசர்ஸ் இன்டர்ஃபேஸஸ், ஃபைல் மேனேஜ்மெண்ட், memory management, fault tolerance, process management and security management. These are the 6 topics are the important features of the operating system. அப்போ ஃபஸ்ட்டு திங் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஃபஸ்ட்டு திங் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸஸ். ஓகேவா? யூசர் இன்டர்ஃபேஸஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இன் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகேவா? ஏன் அது இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, தட் இஸ் ஒன் ஆஃப் த காமன்லி யூசர் கேன் இன்டராக்ஷன் வித் த கம்ப்யூட்டர். ஏதாச்சும் யூசர் வந்து என்ன பண்ணணும்? டெஃபினட்டாக நான் அவங்க பண்ணுற ஒர்க்கை வந்து இன்டராக்ட் பண்ணணும். இப்போ நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா சேவ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே அது என்ன பண்ணணும்? சேவ் பண்ணணும். தட் இஸ் கால்ட் அஸ் த யூசர் இன்டராக்ஷன். ஓகேவா? இப்போ இந்த மெயின்ஸ் ரீசன், இந்த இது வந்து சக்ஸஸ் ஆனதுக்கு, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சக்ஸஸ் ஆனதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா GUI. வாட் இஸ் கால்டு GUI? GUI இஸ் அ கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸஸ். இது வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் தான் ஃபவுண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? இந்த GUI-யை நம்ம கிளிக் பண்ணோன்னே, நம்ம சேவ்னு கிளிக் பண்ணோன்னே சேவ் ஆகும். ஓகேவா? தட் இஸ் கால்ட் அஸ் ஒன் ஆஃப் த பாயிண்டிங் டிவைசஸ் ஆஃப் இன்புட் அவுட்புட். ரெண்டுக்குமே அது என்ன பண்ணும்? அக்செப்ட் பண்ணிக்கும். நம்ம எந்த ஆப்ஷனை நீ கிளிக் பண்ணுறியோ அந்த பர்டிகுலர் ஆக்ஷன்ஸை இட் ஷுட் பி பெர்ஃபார்ம் பண்ண வைக்கும். ஆஸ் வெல் அஸ் நீ அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? மெனுஸ் வேணுன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். மெனுஸ்னால் என்னது? ஃபைல், எடிட், வியூ, இன்சர்ட் இதெல்லாம் மேலே டாப்பில் இருக்குமா டயலாக் பாக்ஸில்? தட் இஸ் கால்ட் அஸ் தி மெனு கமாண்ட். அது வேணாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி செலெக்ஷன்ஸ், கட், காப்பி, பேஸ்ட் எதுவும் வேணும் அது மாதிரி எடுத்தாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஆர் கீபோர்ட் கீஸ் நீ யூஸ் பண்ணுறனால அதையும் அது அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகேவா? அது இல்லாமல் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஐகான்ஸ் என்னது? ஸ்மால் பிக்சர்ஸ், ஸ்மால் இமேஜஸ் வருதா? அதுதான் என்ன சொல்கிறாங்க? ஐகான்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கட் பண்ணணும் அப்படின்னா உனக்கு எதில் போய் எங்கே எடுக்கிறது, மெனுஸில் போய் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல அப்படின்னா அந்த ஐகான் பிக்சரை பார்த்தாலே நம்மளுக்கு என்ன இருக்கும்? சிசர் சிம்பிள் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணாலே என்ன ஆயிரும்? கட் ஆயிரும். ஓகேவா? இப்போ இந்த ஐகான்ஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி GUI. ஓகேவா? அப்போ இந்த GUI வந்து இருந்தனால என்னாச்சு? யூசர் வந்து ஈஸியாக வந்து என்ன பண்ண ஆரம்பித்தாங்க? இன்டராக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க சிஸ்டமோட. ஓகேவா? அதுக்கப்புறம் இதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய டிஃப்ரெண்ட் நிறைய கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நவ் லினக்ஸ் ஆல்சோ அவைலபிள் அஸ் GUI. லினக்ஸ்லேயும் இப்போ என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா GUI பேஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க. இந்த டிசைனிங் கான்செப்ட்ஸ் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, த யூசர் இன்டர்ஃபேஸஸ் சுட் எனேபிள், நம்மளுக்கு என்ன மாதிரி யூசர்ஸ் வந்து எந்த மாதிரி எக்ஸ்பர்டைஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி அது வந்து என்ன பண்ணிக்கும்? என்ஷூர் பண்ணி இட் வில் பி ப்ரொடியூஸ்டு. ஓகேவா? யூசருக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை எவ்வளோ டைம் ஆனாலும் சரி அதை வந்து எனேபிள் பண்ணி இட் ஷுட் பி என்ஷூர் டு த யூசருக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? யூசர்ஸ் வந்து ஷுட் ஆல்சோ, யூசரோட நீட்ஸ் எப்பயுமே என்ன பண்ணும்? சாட்டிஸ்ஃபை பண்ணும். யூசரோட தேவைகளை எப்பயுமே என்ன பண்ணும்? சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்காங்க? யூசரோட டைம் வந்து சேவ் பண்ணுது, ப்ரெஷியஸ் டைம். ஓகேவா? ஒன்னொன்றுத்தையும் கமாண்டில் டைப் பண்ண நம்மளுக்கு இட் வில் பி டேக் ஏ மோர் டைம். ஓகேவா? இப்போ சேவ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுதி அதுக்கு சேவ் பண்ண சொல்கிறதுக்கு இட் வில் டேக் மோர் டைம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஜஸ்ட் நம்ம ஒன்ஸ் வந்து நம்ம கிளிக் மட்டும்தான் பண்ணுறோம். அப்போ டக்குன்னு சேவ் ஆகிடுது. அப்போ நம்மளுக்கு டைமும் சேவ் ஆகுது. ஆஸ் வெல் அஸ் அல்டிமேட் எய்ம் ஆஃப் தம், இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க? மோஸ்ட்லி கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபை தான் இதில் வந்து இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஓகேவா? ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஈவன் ஒரு சின்ன ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டாலும், ஈவன் நம்ம டூத் பேஸ்ட் இது மாதிரி எடுத்துக்கிட்டால் கூட அது என்ன பண்ணியிருக்காங்க? கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தால் தான் நெக்ஸ்ட் நம்ம போக முடியும். அதே மாதிரி தான் நம்மளோட சக்ஸஸ் வரணும் அப்படின்னா கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங். ஓகே.
வா அந்த கான்செப்ட் தான் என்ன பண்ணியிருக்காங்க யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து கொண்டு வந்திருக்கு. ஓகேவா, கஸ்டமர் என்னென்னலாம் நினைக்கிறாங்களோ அது எல்லாத்தையும் அது என்ன பண்ணுது, சாட்டிஸ்ஃபை பண்ணி கொடுக்குது. அதே மாதிரி இதில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறாங்க, யூசர்ஸ் மிஸ்டேக்ஸாக இருக்கிறத கூட என்ன பண்ணும், யூசர் இன்டர்ஃபேஸஸால் ரீகரெக்ட் பண்ண முடியும். ஓகேவா, ரெடியூஸ் த எரரை வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டைப் பண்ணும்போது நம்ம ராங்காக டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன காட்டும், கரெக்டான இதையும் ஸ்பெல்லிங்கையும் காட்டும். ஓகேவா, நம்ம கீழே பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த ஸ்பெல்லிங்கை கூட நமக்கு செலக்ட் பண்ணி போய்க்கலாம். அப்போ நம்ம யூசரே தப்பாக மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தா கூட யூசர் இன்டர்ஃபேஸஸ் வந்து கரெக்ட் பண்ணி காமிக்கும். இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணது இந்த இன்ஃபர்மேஷன் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஆப்ஷன் கேட்கும். சரியா, ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், மிஸ்டேக்ஸாக டைப் பண்ணணுன்ற நெசசிட்டியும் கிடையாது. ஓகேவா, இதெல்லாம் தான் யூசர் இன்டர்ஃபேஸஸோட அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெமரி மேனேஜ்மெண்ட். ஓகேவா, யூசர் இன்டர்ஃபேஸஸ் அதோட முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், மெமரி மேனேஜ்மெண்ட். மெமரி மேனேஜ்மெண்ட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கண்ட்ரோல். இதுவும் என்ன பண்ணும், கண்ட்ரோல் பண்ணுது, கோஆர்டினேட் சேர்க்குது, மெயின் மெமரி சேர்க்குது, ஆஸ் வெல் அஸ் அசைன் தி மெமரி பிளாக். மெமரி பிளாக்குக்கு தேவையான ஸ்பேசஸை அலோகேட் பண்ணுது. ஓகேவா, இது வந்து என்ன பண்ணும், கரெக்டான வேலை மெமரியை ஆப்டிமைஸ், அதாவது ஆப்டிமைஸ் மீன்ஸ் கரெக்டான வேலை மெமரியை யூஸ் பண்ணணும். தட் இஸ் கால்ட் அஸ் த மெமரி மேனேஜ்மெண்ட்டோட ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். மெமரியை கண்ட்ரோல் பண்ணணும். கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, மெயின் மெமரிக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக என்ன பண்ணணும், எல்லாத்தையும் கரெக்டாக ஜாயின் பண்ணி விடணும். ஆஸ் வெல் அஸ் மெமரிக்குன்னு தனியாக கொஞ்சம் ஸ்பேசஸை அலோகேட் பண்ணணும். இதெல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணாதான் மெமரி மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் ஒர்க் ஆகும், குட் பெர்ஃபார்மன்ஸாக கொடுக்கும். ஓகேவா, மெமரி மேனேஜ்மெண்ட் இன்வால்வ்ஸ் தி அலோகேஷன்ஸ் ஆஃப் த ஸ்பெசிஃபிக் மெமரி. ஓகேவா, இது வந்து என்ன பண்ணும், அலோகேட்னா என்னது, ஸ்டோர் பண்ணி வைக்கும். சம் மெமரி பிளாக்ஸ்லேருந்து சில ப்ரோக்ராம்ஸ் எடுத்து யூசருக்கு தேவையான, யூசர் வந்து அடிக்கடி என்ன மாதிரி ப்ரோக்ராம் யூஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி கமாண்ட் யூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு தேவையான இதை வந்து என்ன பண்ணும், சம் அலோகேஷன் சம்திங் வந்து என்ன பண்ணி வைக்கும், ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஓகேவா, மெமரி மேனேஜ்மெண்ட். த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மெமரி மேனேஜ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இட்ஸ் இம்ப்ரூவ் போத் த யூட்டிலைசேஷன். இது என்ன பண்ணும், சிபியும் யூட்டிலைஸ் பண்ணிக்கும். ஓகேவா, ஆஸ் வெல் அஸ் ஸ்பீடு, யூசருக்கு தேவையான ஸ்பீடையும் கரெக்டான டைமில் கொடுக்கும். சிபி யூட்டிலைஸ் பண்ணி ஆஸ் வெல் அஸ் யூசருக்கு எந்த டயத்துக்குள்ளே நம்ம அந்த ஒர்க்கை வந்து 2 or 3 minutes சிபியூ டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிச்சுன்னா அந்த 2 minutesக்குள்ளே அந்த அவுட்புட்டையும் ப்ரொடியூஸ் பண்ணி ரிசல்ட்டை கொடுக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா, அதுக்கப்புறம் இட் மஸ்ட் கீப் செவரல் ப்ரோக்ராம், நிறைய ப்ரோக்ராம்ஸ் மெயின் மெமரியில் இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே என்ன பண்ணும், மெயின் மெமரி அந்த அலோகேட்ஸ் டிஃப்ரெண்ட் மெமரி மேனேஜ்மெண்ட் ஸ்கீமுக்கு வந்து சென்ட் பண்ணும். ஓகேவா, இது என்ன பண்ணும், செவரல் ப்ரோக்ராம்ஸ் எடுத்து மெயின் மெமரியில் இருக்க ப்ரோக்ராம்ஸை நிறைய இது தேவை இருந்துச்சுன்னா அதை வந்து என்ன பண்ணும், வேறு இடத்துல மெமரி மேனேஜ்மெண்ட் ப்ராசஸில் ஸ்கீம்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஓகேவா, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மெமரி மேனேஜ்மெண்ட்டுக்கும் ரெஸ்பான்சிபிள் இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, மெமரி மேனேஜ்மெண்ட் வந்து கீப் ட்ராக், எந்த பொசிஷனில் கரண்ட்டாக இப்போ யூசர் வந்து எது யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, யார் அது யூஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். அடுத்து நெக்ஸ்ட் என்னது, டிட்டர்மைன் விச் ப்ராசஸ், எந்த ப்ராசஸை இப்போ கால்குலேட் பண்ணியிருக்கா, அப்புறம் அந்த டேட்டா வந்து எங்கேருந்து மெமரியிலேருந்து எங்கே போகணும், மறுபடியும் மெமரியிலேருந்து நெக்ஸ்ட் எங்கே சென்ட் ஆகணும், டூ அண்ட் ஃப்ரோ ரெண்டுமே மெமரியிலேருந்து எங்கே போகணும், இது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், எவால்வேட் பண்ணணும். அடுத்து நெக்ஸ்ட் அலோகேஷன் டீஅலோகேஷன்ஸ் ரெண்டுமே மெமரி பிளாக்ல தேவை. ஓகேவா, மெமரி பிளாக்ல கண்டிப்பாக தேவையில்ல. மெயின் மெமரியில் டெம்பரவரியாக நம்ம டேட்டா ஸ்டோர் பண்ணணும். அதுக்கப்புறம் டெம்பரவரியாக ஸ்டோர் பண்ண டேட்டாவை ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணணும், ரீடெலிட் பண்ணி ஆகணும். ஏன்னா நிறைய டேட்டாஸ் வந்து மெயின் மெமரியில் நிறைய டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. ஸோ அதை என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக அதை என்ன பண்ணும், தேவையில்லாத டேட்டாஸ்லாம் அதுவே என்ன பண்ணும், டீஅலோகேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஓஎஸோட ஹெல்ப்பால் மெமரி மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது என்னென்னா, ஒரு ஃபங்க்ஷன், இதால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், க்ரியேட் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம் நம்மளோட ப்ராசஸை. ஓகேவா, அதுக்கப்புறம் நம்ம ப்ரொவைட் மெக்கானிசமாக நம்ம யூசருக்கு தேவையான விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, சிஸ்டம் டாஸ்க் அப்படின்றது என்ன அப்படின்னா, சிஸ்டம் டாஸ்க்னால என்னது, சச் அ ஒர்க், ஏதோ ஒரு ஒர்க்கை நம்ம சொல்கிறது தான் டாஸ்க் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து சென்டிங் அவுட்புட் மூலமாக என்ன பண்ணுது, பிரிண்டராக ஸ்க்ரீன் எது மூலமாகவும் நம்மளுக்கு என்ன பண்ணுது, அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா, அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ராசஸ்.
எ கம்ப்யூட்டர் கன்சிஸ்ட் ஆஃப் த கலெக்ஷன்ஸ். கம்ப்யூட்டரில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கலெக்ஷன்ஸ் ஆஃப் ப்ராசஸை வந்து சேர்த்துருப்பாங்க. இதில் வந்து 2 கேட்டகரிஸ் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன், ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வந்து ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா சிஸ்டமோட கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு. ஓகேவா, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ப்ராசஸ் வந்து எதுக்காண்டி எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, சிஸ்டம் கோடு. சிஸ்டம் கோடுனா என்னது, இப்போ நம்மளுக்கு எப்படி ஒரு தமிழ், இங்கிலீஷ், மலையாளம், தெலுங்கு அந்த மாதிரி லாங்குவேஜஸ் இருக்கோ அதே மாதிரி சிஸ்டம்க்கு ஒரு லாங்குவேஜ் இருக்குது. அப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ப்ராசஸ் தான் அது என்ன பண்ணும், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் ப்ராசஸ் பண்ணுது சிஸ்டமோட லாங்குவேஜ், சிஸ்டமோட கோடை. அடுத்து நெக்ஸ்ட்டு யூசர் ப்ராசஸ் வந்து என்ன எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, யூசரோட கோடை. ஓகேவா, இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் சிஸ்டம்க்கு தெரியாது, சிஸ்டம்க்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் எடுத்துகிட்டு போய் ப்ராசஸ் பண்ணி சிஸ்டம்க்கு தெரிஞ்ச லாங்குவேஜாக மாற்றி அது பெர்ஃபார்ம் பண்ணி முடித்தோன்னே ஆன்சர் வந்தோன்னே அது மறுபடியும் நம்மளுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜஸாக மாற்றி கொடுக்கும். அந்த ஒர்க்கு யார் பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஓஎஸ் பண்ணுது. இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகேவா, இதனால தான் நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, நம்ம எல்லா ப்ராசஸுமே கன்கரண்ட்டாக என்ன பண்ணுறோம், 1 by 1 நம்ம என்ன பண்ணுறோம், சிபியூலே சென்ட் பண்ணி நம்ம சிபியூலே கெட் பண்ணிக்கிறோம். இதுக்கு நம்ம நிறைய அல்காரிதம்ஸும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டில். 4 அல்காரிதம்ஸ் ப்ராசஸ் பண்ணுறாங்க. அது என்னென்ன அல்காரிதம்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இது கூட இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டினாக வரும். ஓகேவா, இந்த 4 அல்காரிதம், ஃபஸ்ட் அல்காரிதம் என்னென்னா FIFO, ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டு. இந்த அல்காரிதம் வந்து பேஸ்ட் ஆன் த க்யூயிங் சிஸ்டம். ஓகேவா, க்யூவில் நிற்கிற சிஸ்டம் தான். ஓகேவா, க்யூவில் நிற்கிற சிஸ்டம் எடுத்துக்கலாம், இல்லை என்னது டீச்சர்ஸ் நோட் புக் கரெக்ஷன்ஸும் எடுத்துக்கலாம். ஓகேவா, க்யூவில் ஃபஸ்ட்டு யார் என்ட்ரு ஆகுறாங்களோ அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு அவுட் ஆவாங்க. கரெக்டாக அவங்களுக்கு தான். இப்போ நீ ரேஷன் கடையிலையோ ஃபார் எக்ஸாம்பிள் இல்லை இது ரயில்வே டிக்கெட், ஏர் டிக்கெட் ஏதாச்சும் நீ புக் பண்ண போயிருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு நின்னா ஃபஸ்ட்டு நீ தான் அவுட் ஆவ. ஓகேவா, உனக்கு தான் ஃபஸ்ட்டு டிக்கெட் கொடுத்து உன்னை தான் சென்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இந்த ப்ராசஸ். அதே மாதிரி நீ நோட் புக்ஸ் ஃபஸ்ட்டு நீ க்யூவில் நின்று நோட் புக்ஸ் நீ தான் கொடுத்தனா உனக்கு தான் கரெக்ஷன் பண்ணி என்ன பண்ணுவாங்க, டீச்சர்ஸ் சென்ட் பண்ணுவாங்க. அதுதான் இந்த மெத்தட். தட் இஸ் கால்ட் அஸ் ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். இதே மாதிரி டெக்னிக்கலாக த ப்ராசஸ் என்டர்ஸ் த க்யூ ஃபஸ்ட் இஸ் எக்ஸிக்யூட்டட் ஃபஸ்ட்டு. அந்த மாதிரி இந்த ப்ராசஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, சிபியூவில் ஃபஸ்ட்டு எது வருதோ அந்த ஃபஸ்ட்டு ப்ராசஸ் தான் என்ன பண்ணும், எக்ஸிக்யூட் பண்ணி அவுட் பண்ணும். ஓகேவா, அந்த ஆர்டர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ரோ வைஸாக அந்த ஆர்டரை வந்து எவால்வேட் பண்ணும். செகண்ட் திங் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னது SJF அப்படின்றது என்னென்னா இஸ் ஒர்க்கிங் பேஸ்ட் ஆன் த ஜாபை பேஸ் பண்ணி வர அல்காரிதம். ஓகேவா, இதில் வந்து 2 ஜாப்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒன்று A இன்னொன்று B. ஓகேவா, A ஜாபில் என்ன வேல்யூ இருக்குது 6, B ஜாபில் 9. இப்போ இருக்க 2 ஜாபில் இருக்கிறதுலே மினிமம் வேல்யூ சின்ன வேல்யூ எதுக்கு இருக்கோ அதை தான் ஃபஸ்ட்டு எவால்வேட் பண்ணும். அப்போ இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் வேல்யூ என்ன இருக்குது, ஏல இருக்கிறது தான் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. அப்போ இட் வில் பி ஃபஸ்ட்டு அசைன்டு A வேல்யூ ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு தான் நெக்ஸ்ட்டு Bயோட வேல்யூ எடுக்கும். ஓகேவா, செகண்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரவுண்ட் ராபின் ஷெடியூலிங். ரவுண்ட் ராபின் அப்படின்ற போதே நம்மளுக்கு என்ன பண்ணிக்கும், இஸ் டிசைன்ட் பேசிக்கலி ஃபார் த டைம் ஷேரிங் சிஸ்டம் மாதிரி இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப் எல்லாமே என்ன பண்ணிக்கும், அலோகேட்ஸ் இன் சர்க்குலர் மோஷன். ஓகேவா, ABC. ஓகேவா, சர்க்குலர் மோஷன். ஏலேருந்து B வரும், Bலேருந்து Cக்கு போகும், அப்புறம் Cலேருந்து மறுபடியும் அகெயின் Aக்கு போகும். ஓகேவா, இந்த மாதிரி சர்க்குலர் மோஷன்ஸில் டேட்டாஸை அரேஞ்ச் பண்ணி ஏல இருக்க டேட்டா பெர்ஃபார்ம் பண்ணோன்னா Bக்கு போகும், Bயில் இருக்க டேட்டா பெர்ஃபார்ம் பண்ணோன்னா Cக்கு போகும், அப்புறம் Cலேருந்து மறுபடியும் A. இந்த மாதிரி வந்து என்ன பண்ணும், அது கொடுக்குற ஒர்க்கை வந்து சர்க்குலர் பாத்தில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த ஒர்க்கை வந்து ஒன்றா பெர்ஃபார்ம் பண்ணி முடிக்கும். அடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் ப்ரியாரிட்டி மெத்தடு. ஓகேவா, இதுவும் நம்ம SJF மாதிரியே தான். ஆனால் இதில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதில் வந்து ஹையஸ்ட் ப்ரியாரிட்டிக்கு தான் முதல்ல வந்து இது பண்ணும். ஹையர் ப்ரியாரிட்டினா என்னது, 2 ஜாப் இருக்கும், 2 ஜாபில் இருக்கிறதுல எது கிரேட்டர் வேல்யூவாக இருக்கோ அதை தான் அது ஃபஸ்ட்டு பெர்ஃபார்ம் பண்ணும். இப்போ A = 5, B = 7. இப்போ இருக்கிறதுல எது பெரிய லாங்கஸ்ட் வேல்யூ 5ஆ 7ஆ 7. அப்போ அது எந்த ஜாபு, Bக்குரியது. அப்போ Bயோட வேல்யூ ஃபஸ்ட்டு பெர்ஃபார்ம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணும், Aயோட வேல்யூ Aயோட ஒர்க்கை வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகேவா, தட் இஸ் கால்ட் அஸ் த பேஸ்ட் ஆன் ப்ரியாரிட்டி மெத்தடு. ஓகேவா, இருக்கிறதுலே எதுக்கு ஹையர் ப்ரியாரிட்டி இருக்கோ ஃபஸ்ட்டு அந்த ஒர்க்கை பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து தான் நெக்ஸ்ட் ஒர்க்குக்கு வரும். தட் இஸ் கால்ட் அஸ் த பேஸ்ட் ஆன் ப்ரியாரிட்டி மெத்தடு. ஓகேவா, அதுக்கப்புறமேட்டு நெக்ஸ்ட்டு அடுத்த மேனேஜ்மெண்ட் வந்து செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட். இது வந்து நெக்ஸ்ட் கிளாஸஸில் நம்ம பார்க்கலாம். ஓகேவாம்மா, இப்போ நம்ம இந்த கிளாஸஸில் என்னென்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா கீ ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்துருக்கோம். அதில் 6 கான்செப்ட் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா மெமரி, ஃபைலு, ஃபால்ட் டாலரன்ஸ், ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட், யூசர் இன்டர்ஃபேஸ். இந்த 6 கான்செப்ட் இருந்துச்சு. அதில் நம்ம 3 கான்செப்ட் பார்த்துருக்கோம். என்னென்ன கான்செப்ட், யூசர் இன்டர்ஃபேஸஸ், யூசரை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகேவா,
யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இது வந்து கேன் இன்டராக்ட் வித் த யூசருக்கும் கம்ப்யூட்டருக்கும் ஒரு இன்டராக்ஷன் இருந்தால் மட்டும்தான் நம்மளோட ஒர்க்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் அப்படின்றதுக்காண்டி தான் இது யூசர் இன்டர்ஃபேஸஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் ஜியூஐன்ற கான்செப்ட் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கான்செப்டாக இருந்துச்சு. இதில் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகுது அப்படின்னா பாயிண்டிங் டிவைசஸ் இருந்துச்சு, ஐகான்ஸ் இருந்துச்சு. அடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், நெக்ஸ்ட் என்ன பார்த்த இதில் லினக்ஸ்லேயே என்ன பண்ணியிருக்காங்க, யூசர் இன்டர்ஃபேஸஸ் கொண்டு வந்தாங்க. யூசர் இன்டர்ஃபேஸஸ் இருக்கனால யூசருக்கு தேவையான எக்ஸ்பர்டைஸ் பண்ணுற எல்லா ஒர்க்கையும் அது என்ன பண்ணுது, என்ஷூர் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. யூசரோட நீட்ஸ் எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு. யூசரோட டைம் எல்லாமே சேவ் பண்ணுச்சு. அடுத்து அல்டிமேட் எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு யூசரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி இந்த யூசர் இன்டர்ஃபேஸஸ் வந்து யூசருக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே ப்ராசஸ் பண்ணி எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? அதே மாதிரி யூசர் பண்ணக்கூடிய எரரை கூட இது என்ன பண்ணும், ரெடியூஸ் பண்ணி கரெக்டான வேலை அது ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்து செகண்ட் கான்செப்ட் என்ன பார்த்தோம், மெமரி மேனேஜ்மெண்ட். மெமரி மேனேஜ்மெண்ட் வந்து இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் கண்ட்ரோல் பண்ணும் ஆஸ் வெல் அஸ் கோஆர்டினேட்டை மெயின் மெமரியை கோஆர்டினேட் பண்ணுது. இதனால் என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் பண்ணுது, கோஆர்டினேட் மெயின் மெமரியை கோஆர்டினேட் பண்ணுது, மெமரிக்குன்னு தனியாக ஸ்பேசஸ் வந்து அலோகேட் பண்ணுது. இதெல்லாம் தான் என்ன பண்ணுது, மெமரி மேனேஜ்மெண்ட் பண்ணுது. ஓகேவா? இதோட அப்ஜெக்டிவ்ஸ், இதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது யூட்டிலைஸ் சிபியோட எல்லா விஷயத்தையும் யூட்டிலைஸும் பண்ணிக்குது. ஆஸ் வெல் அஸ் இது வந்து என்ன பண்ணுது, கரெக்டான டைமில் இந்த ஒர்க்கை பண்ணி முடித்து நம்ம அனுப்புறதுக்கு மெமரி மேனேஜ்மெண்ட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரீசன். ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு செவரல் ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம சேவ் பண்ணுறது மெயின் மெமரிலேருந்து சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆஸ் வெல் அஸ் இட் வில் பி கோ டு த வேறு மெமரி ப்ராசஸில் போய் ஸ்டோர் ஆகிடும். மெமரி மேனேஜ்மெண்ட் ஆல்சோ 3 இம்பார்ட்டன்ட் விஷயம் பண்ணும். என்ன அப்படின்னா எந்த இடத்துல இப்போ யூசர் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஆஸ் வெல் அஸ் யார் அந்த ஒர்க்கை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் டிட்டர்மைன் எவாலுவேட் பண்ணுது, எந்த ப்ராசஸ் வருது, அதுக்கப்புறம் அந்த டேட்டா வந்து எங்கேருந்து எங்கே போகணும் அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனையும் எவாலுவேட் பண்ணும். அப்புறம் தேர்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அலோகேஷன் டீஅலோகேஷன் ப்ராசஸ் ரெண்டுமே என்ன பண்ணணும், மெமரி மேனேஜ்மெண்ட் பண்ணணும். மெயின் மெமரியில் அலோகேஷனும் பண்ணணும், டீஅலோகேஷனும் பண்ணணும். வர நியூ டேட்டாவை எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆல்ரெடி ஓல்டு டேட்டா எல்லாத்தையும் என்ன பண்ணணும், டீஅலோகேட் பண்ணிகிட்டே இருக்கணும். இதெல்லாமே ஓஎஸோட ஹெல்ப்பால் மெமரி மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. நெக்ஸ்ட் தேர்ட் கான்செப்ட் என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுச்சு, ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் அ ஃபங்க்ஷன். இதால் என்ன பண்ணுறோம், கிரியேட் டெலீட் எல்லாத்தையுமே பண்ணிக்கலாம். இட் ப்ராசஸ் டு கம்யூனிகேட் அண்ட் சிம்க்ரோனைசேஷன் அட் டைம் அட் ஸ்பீடு நம்ம என்ன பண்ணிக்கலாம், எவாலுவேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் ஆல்சோ டிவைடட் இன்ட்டு டூ கேட்டகரிஸாக பிரிக்கிறாங்க. இதில் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து என்ன பண்ணும், சிஸ்டமோட கோடை எக்ஸிக்யூட் பண்ணும். யூசர் வந்து யூசர் கோடை எக்ஸிக்யூட் பண்ணுது. இதுலேயும் there are 4 algorithms பேஸ் பண்ணியிருக்காங்க. FIFO, SJF, ரவுண்ட் ராபின் பேஸ்ட் ஆன் ப்ரியாரிட்டி. FIFO வந்து என்னது, கியூ மெத்தட். கியூவில் ஃபஸ்ட்டு யார் வராங்களோ அவங்க வெளியில் போவாங்க. அடுத்து SJF அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 2 ஜாப்ஸ் இருக்கிறதுலே ஷார்ட்டஸ்ட் ஜாபை ஃபஸ்ட்டு பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு அடுத்து பெரிய ஜாபை பெர்ஃபார்ம் பண்ணும். அடுத்து நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் என்ன, ரவுண்ட் ராபின். எல்லாத்தையும் என்ன பண்ணும், சர்க்குலர் மோஷனில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒன் பண்ணி முடித்தோன்னு செகண்ட் ஒன் பண்ணி முடித்தோன்னு தேர்ட் ஒன் அப்படின்னு ஒரு சர்க்குலர் பாத்தில் அந்த ஒர்க்கை அது பெர்ஃபார்ம் பண்ணும். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பேஸ்ட் ஆன் ப்ரியாரிட்டி மெத்தட். திஸ் ஜாப் இஸ் பெர்ஃபார்ம்ட் இன்ட்டு, இதுலேயும் 2 ஜாப்ஸ் இருக்கும். அந்த 2 ஜாப்ஸில் இருக்கிறதுலே ஹையர் ப்ரியாரிட்டி யாருக்கு இருக்கோ அதுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். அப்போ ஏக்கு வேல்யூ பெருசாக இருக்கா, பியோட வேல்யூ கிரேட்டராக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கிரேட்டர் வேல்யூவை எவாலுவேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்மாலர் வேல்யூ எவாலுவேட் பண்ணும். ஓகேவா? தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இனி நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம பார்க்கலாமா, அடுத்து 3 மேனேஜ்மெண்ட்ஸ்.